பிரதான அனுசரணை. செலான் வங்கியின் தங்க தீர்வை அதிகபட்ச முற்பண தொகை 68,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தூய பாலின் நற்குணங்களுடன் தூய யோகட் கொத்மலை யோகட். கலீன் நீராடும் கலை. பாண்டா பேபி, இயற்கையானது, பாதுகாப்பானது. வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுக்காக சுவர்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். பிரதான அனுசரணை. நீடித்து நிலைக்கும் நறுமணத்துடன் கூடிய புதிய சன்லைட்டின் விலை தற்போது குறைந்துள்ளது. மெல்பர்ன் QST RB500 உருக்கு கம்பிகள். மெல்பர்ன் தேசத்தை கட்டி எழுப்பும் எங்கள் சக்தி. தரையை அண்மிக்கின்றது புரவி சூறாவளி. இரவு 10 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் கிழக்கு கரையூடாக நாட்டை ஊடுருவும் சாத்தியம். பல பிரதேசங்களில் கடல் கொந்தளிப்பு. அடுத்து வரும் மணித்தியாலங்களில் கடும் காற்று மற்றும் மழை. மகர சிறைச்சாலையில் உயிரிழந்தவர்களில் 9 பேருக்கு கொரோனா. பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் திரைசேரியின் செயலாளருக்கு அறிவித்தல். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். பிரதான அனுசரணை. நீடித்து நிலைக்கும் நறுமணத்துடன் கூடிய புதிய சன்லைட்டின் விலை தற்போது குறைந்துள்ளது. மெல்பர்ன் QST RB500 உருக்கு கம்பிகள். மெல்பர்ன் தேசத்தை கட்டி எழுப்பும் எங்கள் சக்தி. சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட். பிரதான அனுசரணை. செலான் வங்கியின் தங்க தீர்வை அதிகபட்ச முற்பண தொகை 68,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தூய பாலின் நற்குணங்களுடன் தூய யோகட் கொத்மலை யோகட். கலீன் நீராடும் கலை. மனம் நிறைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள KFC கிறிஸ்துமஸ் ஃபேமிலி காம்போ. மென்மையான சருமத்திற்கு மனம் கவரும் நறுமணத்துடன் கலீன் ஒயிட் பியூட்டி சோப் 125 கிராம் பெரிய சவர்க்காரம். கலீன் நீராடும் கலை. எஸ்லோன் இல்லத்திலிருந்து ஜப்பானின் கான்சா எஸ்லோன் ஆரோக்கியமான பெயிண்ட். சக்தி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. பிரதான அனுசரணை. ஜெனியின் உதிரி பாகங்களை இப்பொழுது உங்கள் அருகே கொண்டு சேர்க்க. நாடு முழுவதும் உள்ள அனைவருக்கும் சேவை வழங்கிடும் ஒரே நண்பன் காகில்ஸ் ஃபுட் சிட்டி. அனைவருக்கும் வணக்கம். தற்போது இந்த சூறாவளியினுடைய தாக்கம் வடமாகாணத்தில் உணரக்கூடியதாக இருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று முதல் இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூறாவளி கரையிலிருந்து, அதாவது கிழக்கு கரையிலிருந்து மிகவும் நெருங்கிய ஒரு தூரத்தில் காணப்படுவதாக தான் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறுகிறது. எனவே அடுத்து வரும் 1 அல்லது 1.5 மணித்தியாலத்தில் முல்லைத்தீவை ஊடுருத்து இந்த சூறாவளி கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இப்போது முல்லைத்தீவை எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவில் இந்த புயலினுடைய அந்த காற்றினுடைய தன்மை உணரக்கூடியதாக இருப்பதாக அங்கிருக்கும் செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அதே போன்று கடும் மழை, வழமைக்கு மாறாக பலத்த காற்று வீசிக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அங்கிருக்கின்ற மக்கள் தங்களுடைய வீடுகளில் பாதுகாப்பான முறையிலே தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே வடமாகாணத்திலும் தற்போது கடும் மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். சில படகுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பல வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். அதே போன்றுதான் திருகோணமலை மாவட்டமும் அவதானமிக்க ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. அந்த மாவட்டத்திலும் கூட காலை வேளையில் உங்களுக்கு தெரியும் மழை பெய்தது, பலத்த காற்று வீசியது, மரங்கள் முறிந்து வீழ்ந்த சம்பவங்கள் கூட பதிவாகின. அங்கும் பலத்த காற்றும் பலத்த மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் இந்த சூறாவளி நாட்டை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு கடக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பகுதிகளை, அண்மைத்த பகுதிகள், குறிப்பாக அங்குள்ள காற்றின் வேகம் 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது.
உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற பகுதிகள் அனைத்தும் மழையை குறித்து காட்டுகிறது. அதே போன்று இந்த காற்றினுடைய வேகத்தினுடைய தன்மையை இந்த பகுதிகளில் உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறோம். எனவே இதனுடைய தாக்கத்தினால் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றுதான் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறாக இருந்தாலும் கூட தற்போது முல்லைத்தீவு தான் அனைவருடைய அவதானம் திசை திரும்பிய பகுதியாக இருக்கிறது. எமது பிராந்திய செய்தியாளர் சுமந்தன் இருக்கின்றார். அது தொடர்பான காட்சிகளோடு இணைந்து கொள்கின்றார். சுமந்தன், இப்போது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் முல்லைத்தீவில் தற்போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகின்றது. புயலின் வேகத்துடன் மழையின் செறிவும் அதிகரித்து காணப்படுகின்றது. அதாவது தற்போது புயலின் தாக்கம் உணரக்கூடியதாக இருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில். முல்லைத்தீவு நகரை பொறுத்தமட்டின் கரையோர பகுதிகள் அனைத்தும் கடும் காற்று வீசிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. முல்லைத்தீவில் இருந்து நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக செல்வராசா, சுமந்தன். சூறாவளி காரணமாக காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் தொடக்கம் 90 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் எனவும், சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 100 கிலோமீட்டர் வரை உயர்வடையும் சாத்தியமுள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புரவி சூறாவளி நாளை காலை வேளையில் மன்னார் வளைகுடாவை அண்மிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சூறாவளி காரணமாக திருகோணமலையில் இருந்து காங்கேசன்துறை வரையிலான கடற்பரப்பிலும் பூநகரில் இருந்து புத்தளம் வரையிலான கடற்பரப்பிலும் கடல் அலை சுமார் 1 கிலோமீட்டர் வரை உயர்வடைவதற்கான சாத்தியம் உள்ளதால் கரையோர தாழ்நிலங்கள் கடல் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல், மேல், மத்திய மற்றும் சப்ரகமு மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் தொடக்கம் 100 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை முன்னெச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் 200 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம் எனவும், ஏனைய மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் மறு அறிவித்தல் வரை கடற்தொழில் மற்றும் ஏனைய கடல்சார் தொழில்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ளவர்கள் இயன்றளவு விரைவாக கரைக்கு திரும்புமாறும் அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2000ஆம் ஆண்டுதான் இவ்வாறான ஒரு நிலை, அதாவது சூறாவளி நாட்டை கடந்த ஒரு சம்பவம் பதிவாயிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 20 வருடங்களுக்கு பின்னர் தான் இவ்வாறா இந்த சூறாவளி, புரவி என்கின்ற இந்த சூறாவளி நாட்டை கடப்பதற்காக இருக்கின்றது. எனவே இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. எனவே மக்கள் எவ்வாறு இது தொடர்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும், இது தொடர்பாக தகவல்களை வழங்குகின்றார். அதற்கு முதல் நாங்கள் திருகோணமலைக்கு செல்லலாம். குறிப்பாக நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், திருகோணமலை அதே போன்று பருத்தித்துறைக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் நாட்டை ஊடறுத்து செல்லும் என்று கூறப்பட்டிருந்தது. எனவே எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள் திருகோணமலைக்கு சென்றிருந்தார்கள். அங்கு இருக்கின்ற நமது அலுவலக செய்தியாளர் ரத்னம் கோகுலன், அவரை தற்போது நாங்கள் நேரடியாக இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் கோகுலன். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுகம் தற்பொழுது சூறாவளியாக வலுப்பெற்றுள்ளதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு போன்ற பகுதிகளில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. வளிமண்டலவியல் திணைக்களமும் இந்த விடயத்தை ஏற்கனவே எதிர்கூறி இருக்கின்றது. நாம் தற்பொழுது திருகோணமலை மாவட்டத்தின் கோட்டையில் இருக்கின்றோம். இங்கு கடல் சற்று சீற்றமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. காற்றினுடைய வேகமும் அதிகரித்து காணப்படுகின்றதோடு பலத்த மழை பெய்து வருகின்றது. ஆகவே இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் செயற்பட்டு வருகின்றது. இதற்கு அமைய தற்பொழுது அதாவது 6:30 மணி வரைக்குமான காலப்பகுதிக்கு கிடைத்த அறிக்கையின் பிரகாரம் 17 இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டு அதில் 248 குடும்பங்களை சேர்ந்த சுமார் 880 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி சுமார் 2000க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி அவர்களாகவே இடம்பெயர்ந்திருப்பதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய கிழக்கு மாகாணத்தின் பணிப்பாளர் தெரிவித்திருந்தார். மற்றும் கோவிட் தொற்று காரணமாக சுய தனிமைப்படுத்தல் மற்றும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தவர்கள் அவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பார்களாயின், அதாவது இந்த இடர் நிலைமையின் காரணமாக அவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்களாயின் அவர்களை தங்க வைப்பதற்கென தனியான இடைத்தங்கல் முகாம்களும் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார். கிழக்கு மாகாணம் மாத்திரமன்றி
வடக்கின் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த வானிலை தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்கு எமது பிராந்திய செய்தியாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் என அனைவரும் தயாராக இருக்கின்றனர். இது தொடர்பிலான வானிலை தொடர்பிலான மேலதிக தகவல்களை நியூஸ் ஃபெஸ்டினூடாக வழங்குவதற்கு நாமும் தயாராக இருக்கின்றோம். திருகோணமலையில் இருந்து ஒளிப்பதிவாளர் சமிந்த ரத்நாயகவுடன் நான் ரத்னம் கோகுலன், நியூஸ் ஃபெஸ்ட் செய்திகளுக்காக. இந்த சூறாவளியை மக்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கின்ற காரணத்தினால் இது தொடர்பான தெளிவுபடுத்தலை வழங்குகிறார் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சுதாந்த ராணசிங்க. தற்போதும் நாம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். முடியுமான அளவு இன்றைய தினம் இரவு கான்கிரீட் கூரைகளின் கீழ் இருங்கள். உயரமான மரங்கள் உள்ள பகுதிகளில் இருக்க வேண்டாம். இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள கட்டடங்களில் இருக்க வேண்டாம். இன்றைய தினம் இரவு உறுதியான கட்டடங்களுக்கு சென்று விடுங்கள். அத்துடன் வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொழுது தங்களது தங்க ஆபரணங்கள் போன்ற பெருமதியான பொருட்களை எடுத்துச் செல்லுங்கள். இடைத்தங்கள் முகாம்களுக்கான ஏற்பாடுகளையும் நாம் மேற்கொண்டுள்ளோம். இது நாட்டை நோக்கி நகரும் பொழுது கடல் அலை நிலப்பரப்பை நோக்கி வரலாம். ஆகவே இதனை சுனாமி என நினைத்து அனாவசிய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இந்த வலயம் நாட்டுக்குள் பிரவேசித்ததும் நாட்டை ஊடறுத்து நகரும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அதிகரிக்கும். காற்றின் வேகம் அதிகரிக்கும். மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் 90 கிலோமீட்டர் தொடக்கம் 100 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் திறந்த வெளியில் இருக்க வேண்டாம். இலத்திரனியல் உபகரணங்களை பயன்படுத்த வேண்டாம். உலோகத்திலான உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு நாம் மக்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றோம். தற்போது இந்த சூறாவளி நெருங்கிக் கொண்டு வருகிறது. நாளை காலை 6 மணி ஆகும் போது குறிப்பாக மன்னார் வளைகுடா நோக்கி இந்த சூறாவளி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை அடுத்து அது இந்தியாவினுடைய தமிழ்நாடு, கேரள ஊடாக அரபிக் கடலோரம் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய தினம் வடக்கு, கிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக பலத்த மழையுடனான வானிலை நிலவியது, பலத்த காற்று வீசியது, பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்ப்போம். திருகோணமலை கிண்ணியா தோனா பகுதியில் மக்களின் வாழ்விடங்களில் கடல் நீர் நிறைந்துள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கருவாட்டு விற்பனை நிலையங்களிலும் நீர் நிறைந்துள்ளது. திருகோணமலை பட்டினத்தெரு பகுதியில் வாழ்கின்ற மீனவர்களின் நிலை தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகம்பத் இன்று மதியம் அங்கு சென்றிருந்தார். பலத்த காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையால் திருவோணமலை, மூதூர், தக்குவான் நகர் வட்டம் கடற்கரை பகுதியில் இருந்த 4 மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதன் காரணமாக படகொன்றும் சேதமடைந்துள்ளது. குறித்த பகுதியில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் சுமார் 500க்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்பான பகுதிகளில் கரையேற்றப்பட்டுள்ளன. திருகோணமலை நகர பகுதியினை அண்மித்துள்ள மீன்பிடி கிராமங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் பலத்த காற்றுடனான வானிலை நிலவுகின்றது. மீன்பிடி கிராமங்களில் வாழும் மக்கள் பலத்த காற்றில் இருந்து தமது வாழ்விடங்களை பாதுகாக்கும் நோக்கில் மணல் மூடைகளை கூரைகளில் ஏற்றும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். மட்டக்களப்பில் இன்று காலை பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனிடையே நாவலடியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டதாகவும் குறித்த பகுதிகளில் உள்ள வீதிகளில் கடல் நீர் நிறைந்திருந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். காத்தான்குடியில் பலத்த காற்று வீசியதை அடுத்து மீனவர்கள் தமது படகுகளை கரையேற்றியுள்ளதுடன் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் நேற்றிரவு முதல் பலத்த காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை நிலவியது. இன்று காலை முதல் கழுவன்கேணி கடற்பரப்பு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அங்குள்ள படகுகளை கடற்கரையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் மீனவர்கள் பாதுகாப்பாக கரையேற்றியுள்ளனர். அம்பாறையில் இன்று காலை முதல் மப்பும் மந்தாரமுமான வானிலை நிலவுகின்றது. அட்டாளிச்சேனை, நிந்தவூர், சாய்ந்தமருது, காரைதீவு உள்ளிட்ட கடற்பகுதிகள் இன்று கொந்தளிப்பாக காணப்படுவதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. அத்துடன் கல்முனை கடற்பரப்பு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் மீனவர்கள் தமது படகுகளை கடற்கரையிலிருந்து பாதுகாப்பான பகுதிகளில் இன்று கரையேற்றினர். யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை நிலவியது. அடைமழை காரணமாக யாழ் தென்மராட்சி பகுதியில் தாழ்நில பகுதிகள் சில வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் 385 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
இவர்களில் 25 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நிலவும் சீரற்ற வானிலையால் யாழ் தொண்டமனாறு அக்கரை கடற்கரை பகுதிகளில் உள்ள கடல் தொழிலாளர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. யாழ் பொன்னாலை கடற்பகுதி கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். கிளிநொச்சியில் இன்று மழையுடனான வானிலை நிலவியது. யூனியன் குளம் கோனாவில் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் வீடுகளும் சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அங்குள்ள பொதுநோக்கு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பலத்த காற்றுடனான சீரற்ற வானிலையால் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. பலத்த காற்றினால் முல்லைத்தீவு புளியங்குளம் வீதியின் களிக்காடு பகுதியில் வீழ்ந்த மரத்தை ராணுவத்தினரும் பொதுமக்களும் இணைந்து அகற்றியுள்ளனர். பலத்த காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை மன்னாரில் நிலவுவதுடன் அங்கு கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. மன்னார் விடத்தல் தீவில் கிராமங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்துள்ளது. வவுனியாவில் பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தால் வவுனியா மன்னார் வீதியில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதால் வவுனியா நொச்சிகுளத்தில் உள்ள ஆலயம் ஒன்றின் கட்டடத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. வவுனியா புதுக்குளம் பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் அப்பகுதியூடான போக்குவரத்து சில மணித்தியாலங்களுக்கு ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது. பலத்த காற்றுடன் கூடிய மழையுடனான சீரற்ற வானிலையால் வடமாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளும் நாளையும் நாளை மறுதினமும் மூடப்படவுள்ளன. இதுகுறித்து அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதனிடையே சீரற்ற வானிலையால் கிழக்கு மாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளும் இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை மூடப்பட்டுள்ளன. மாகாண மக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை மூட தீர்மானித்ததாக கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புரவி சூறாவளி நாட்டை கடக்கும் போது பாரிய அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக மரங்கள் முறிந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூரைகள் அள்ளுண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கட்டிடங்கள் இடிந்து விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. மின்கம்பங்கள் அருந்து வீழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் தான் இந்த சூறாவளி நாட்டை கடக்கும் போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மழை அதே போன்று கடும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது தொடர்பாக அதாவது இந்த நிலைமையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை ஈடு செய்வதற்காக மாவட்ட அரசாங்க செயலகங்கள் அதே போன்று பிரதேச செயலகங்கள் எவ்வாறான தயார்படுத்தலில் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளலாம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் வெளியிட்ட கருத்து அடுத்து. தற்பொழுது கடுமையான மழை தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது. நாங்கள் இந்த நிலைமையை எதிர்நோக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக எமது மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினர் அதே போன்று இலங்கை இராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் போலீஸ் பகுதியினர் மற்றும் உள்ளூராட்சி சபையினர் மற்றும் எங்களுடைய பிரதேச செயலாளர்கள் போன்ற அனைவரையும் நாங்கள் ஒருங்கிணைத்து இந்த நிலைமையை எதிர்கொள்வதற்குரிய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே 240 மத்திய நிலையங்கள் அந்த மக்களை அகற்றி அவர்களை இருத்துவதற்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதிகாலையிலிருந்து கனமழை எங்களுடைய மாவட்டத்துக்கு கிடைக்கின்றது. அதன் அடிப்படையில் பல இடங்களில் வெள்ளம் தேங்கி இருக்கின்றதான நிலைமையும் காண்கின்றோம். ஒரு சில இடங்களிலே மரங்கள் முறிந்து விழுந்த நிலைமைகளையும் அவதானித்திருக்கின்றோம். சில இடங்களில் காற்று கூடுதலாக இருந்து வீட்டு கூரைகள் எடுப்பட்டதான நிலைமைகளும் ஒன்று ரெண்டு இடங்களில் நாங்கள் அவிதமான அவதானிப்புகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எது எவ்வாறாக இருந்தாலும் இது தொடர்பான நாங்கள் காலநிலைக்கான அதாவது பருவப்பெயர்ச்சி மழை காலத்துக்கான ஒரு முன்னேற்பாடு அனர்த்தத்துக்கான முன்னேற்பாட்டு கூட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலும் மட்டுமல்லாமல் வெள்ள அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது மக்களை நாங்கள் அதிகளவான வெள்ளம் அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது மக்கள் நாங்கள் இடம்பெற நிலைமை ஏற்படுகின்ற பொழுது அவர்களை அதாவது அந்த இடங்களிலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டாக இராணுவத்தினரும் தயாரான நிலைமையிலே இருக்கின்றார்கள். எனினும்
இப்பொழுது நிலவி வருகின்றதான இந்த COVID-19 என்கின்றதான இந்த வைரஸ் தாக்கம் காரணமாக நாங்கள் மிகவும் அவதானத்தோடு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று நள்ளிரவின் பின்னர் மன்னார் மாவட்டத்தின் ஊடாக புரவி சூறாவளியானது கடந்து செல்லும் வேளை பலத்த காற்று வீசும் என்பதனால் இதற்கான முன்னேற்ற கூட்டம் நடத்தப்பட்டு அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், முப்படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தேவைப்படின் பாடசாலைகளில் மக்களை இடம்பெயர்த்து அந்த இடங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் எம்மால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு உள்ள பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களை அவர்கள் மிகவும் நெருங்கி 50-100 மீட்டருக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை நாங்கள் பாதுகாப்பான இடத்துக்காக 3 பாடசாலைகள் கிட்டத்தட்ட 440 பேரை இன்றும் அதற்கான பாதுகாப்பு வசதிகளை போலீஸ் திணைக்களங்களும் மற்ற இராணுவங்களும் அவர்கள் உடைமைக்கு கிராமத்தை பாதுகாப்பதற்காகவும் மற்றது அங்குள்ள பாதுகாப்பு இடங்கள் 3 பாடசாலைக்கும் அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் அவர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். தற்போது 14 பிரதேச செயலகங்களிலும் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் 5 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்களது கூட்டம் பிரதேச செயலாளர் தலைமையில் அவர்களும் ஒவ்வொருவரும் அந்தந்த பிரதேசத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு மக்களுக்கு சேவைகளை அல்லது நிவாரணப் பணிகளை செய்ய வேண்டும் என்ற நகர்வுகளை தெளிவாகவும் கிரகமாகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்போது இந்த சூறாவளி வரும் சந்தர்ப்பங்களில் குறிப்பாக கடல் அலை வழமைக்கு மாறாக 1 மீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கூறுகிறது. எனவே வழமைக்கு மாறாக 1 மீட்டர் அளவு கடல் அலை உயர்ந்து காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியிருக்கிறது. எனவே கடும் காற்று மழை நாட்டினுடைய பல பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ், சிங்களம் அதே போன்று ஆங்கில மொழிகளில் நாங்கள் இன்று காலை முதல் இது தொடர்பான வானிலை தொடர்பான விசேட நிகழ்வுகளை, விசேட அறிக்கைகளை உங்களுக்கு வெளியிட்டிருந்தோம். நாடு பூராகவும் எங்களுடைய செய்தியாளர்கள் இருக்கின்றார்கள், வியாபித்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு இது தொடர்பான தகவல்களை, காட்சிகளை எங்களுக்கு உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதும் அவர்கள் களத்தில் இருந்து எங்களுக்கு காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவ்வாறு நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்கள் வெளியிட்ட கருத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம். அத்தோடு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா இந்த நிலைமை தொடர்பாக வெளியிட்ட கருத்தையும், அதே போன்று பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன வெளியிட்ட கருத்தையும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். புயலின் தாக்கம் இன்று இரவு வவுனியா மாவட்டத்தையும் தாக்கும் என்கின்ற எதிர்கூறல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வவுனியா மாவட்டத்திலே முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மக்கள் இந்த அனர்த்தத்தினால் இடம்பெயர் வேண்டிய சூழல் ஏற்படும் பட்சத்திலே அவர்களை தங்க வைப்பதற்கான இடைத்தங்கல் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கிராமங்கள் தோறும் மக்களுக்கு இந்த அனர்த்தம் ஏற்படுகின்ற போது அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் தொடர்பான தெளிவூட்டல்கள் ஒளிபரப்பி மூலமாக அனைத்து கிராமங்களிலுமே பிரதேச செயலக மட்டத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் மற்றும் மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் இணைந்து பல தரப்பட்ட ஏற்பாடுகளை பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி ஏற்பாடு செய்துள்ளனர். தீயணைப்பு படையினர் மற்றும் இராணுவத்தினர், போலீசார் உட்பட பலரும் கடமையில் ஈடுபடுவதற்கு தயார் நிலையில் உள்ளனர். மன்னார் மாவட்டத்திலே காணப்படுகின்ற தாழ்நில கிராமங்கள் நீர்கள் மூழ்கும் அபாயம் காணப்படுவதால் அவர்களை நீரில் மூழ்காத இடங்களுக்கு குடியமர்த்துவதற்காக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரினாலும் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினராலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக மன்னாரிலிருந்து ராமு ஜீவகன். வடமராட்சி பகுதியிலே காற்றின் வேகம் தற்போது 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கரையோர பகுதிகள், கடற்கரைகள் மிக கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது. அலையின் வேகம் அதிகரித்து காணப்படுகின்றது. கடல் தொழிலாளர்கள், மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அது எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்கள் தற்போதும் களத்திலிருந்து காட்சிகளை பதிவு செய்து நமக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான அறிக்கைகளை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் இந்த சூறாவளி நிலைமை தொடர்பாக இதில் எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது, இதற்கான நடவடிக்கைகள், முன்னாயத்த நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒன்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா, அடுத்து பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன ஆகியோர். அது தொடர்பாக நாங்கள் தற்போது பார்ப்போம்.
අද හවස්යාමේ වෙනකොට ශ්‍රී ලංකාව දිසාවට இலங்கையை நோக்கி நகரும் புரவி சூறாவளி கிழக்கு கரையூடாக நாட்டுக்குள் பிரவேசிக்க உள்ளது. இதற்கான தயார்படுத்தல்களை இடர் முகாமைத்துவ நிலையம் அந்தந்த மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்களுடன் இணைந்து பூரணமாக மேற்கொண்டுள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் வன்னி கட்டளை தளபதிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சு ஊடாக பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகளுடன் இணைந்து மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கவும், அத்தோடு பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை துரித கதியிலும் முறையாகவும் மேற்கொள்ள ஆலோசனைகள் மற்றும் வசதிகளை வழங்கியுள்ளோம். කරගෙන යාමටත් අපි සියලුම උපදෙස් සහ අවශ්‍ය දේ ලබා දීලා තියෙනවා. குறிப்பாக இன்றைய நாள் இலங்கைக்கு வானிலையால் பாதிப்பு ஏற்படும் நாளாக உள்ளது. திருகோணமலையின் புல்மோட்டை பகுதியூடாக மழையுடன் சூறாவளி பிரவேசிக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாம் தற்போது இருக்கின்ற வன்னி பகுதியின் மன்னாரூடாக அது நாட்டை கடக்க உள்ளது. வன்னி கட்டளை தளபதி மாவட்ட அரசாங்க அதிபருடன் இன்று காலை தொடர்பில் கலந்துரையாடினார். வெறும் சூறாவளியை எம்மால் தடுக்க முடியாது. அத்தகைய சூறாவளியின் தாக்கம் ஏற்பட்டால் அந்த சூறாவளி எதிர்கொள்ளக்கூடிய வகையிலும் மக்களை பாதுகாப்பதற்காகவும் முப்படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் மாவட்ட அரசாங்க அதிபருடன் இணைந்து கட்டாயமாக நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். வவுனியாவில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பம் ஒன்றுக்கு ராணுவத்தினால் வீடொன்று அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் ரூபாய் பெறுமதியில் 3 முறிப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வீட்டினை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா இன்று பயனாளிகளிடம் கையளித்ததன் பின்னர் இதனை கூறினார். சக்தி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பிரதான அனுசரணை. ஜெனியின் உதிரி பாகங்களை இப்பொழுது உங்கள் அருகே கொண்டு சேர்க்க நாடு முழுவதும் உள்ள அனைவருக்கும் சேவை வழங்கிடும் ஒரே நண்பன் காகில்ஸ் ஃபுட் சிட்டி. சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான அனுசரணை. செலான் வங்கியின் தங்க தீர்வை அதிகபட்ச முற்பணத் தொகை 68,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தூய பாலின் நற்குணங்களுடன் தூய யோகட், கொத்மலை யோகட். சுகம் தரும் பண்டா பேபி இப்போ நட்பானது. சருமத்திற்கேற்ற மிருதுவானதென அமெரிக்க ஆய்வுக்கூடம் ஒன்றில் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட இலங்கையின் குழந்தைகளுக்கான ஒரே உற்பத்தி வகை பாண்டா பேபி. இயற்கையானது, பாதுகாப்பானது. எஸ்லோன் இல்லத்திலிருந்து ஜப்பானின் கான்சாய் எஸ்லோன் ஆரோக்கியமான பெயிண்ட். வெளிநாடுகளில் துன்புறுத்தலை எதிர்நோக்கிய 1039 இலங்கை பணிப்பெண்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தாய் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சவுதியில் துன்புறுத்தலால் பார்வையை இழந்து நாடு திரும்பிய பவானியின் தற்போதைய நிலையை இன்று நாம் பதிவு செய்கின்றோம். பார்வை இழந்த தன் தாய்க்கு தானே தாயாய் மாறி பணிவிடை செய்து வருகிறாள் 8 வயதேயான ஹம்சிகா. பவானி ஓர் 8 எடுத்து வைப்பதற்கும் இந்த பிஞ்சு பாலகி பாடசாலைக்கு சென்று வீடு திரும்பும் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. 2ஆம் தரத்தில் கல்வி பயிலும் ஹம்சிகா கல்வியில் மாத்திரமல்ல, அன்பிலும் சிறந்தவள். வாகரை வெள்ளையர் மடுவை சேர்ந்த மனோகரன் பவானியை வறுமை 2003ஆம் ஆண்டில் சவுதி அரேபியாவிற்கு துரத்தியது. பணிப்பெண்ணாக சென்று விவரிக்க முடியாத சித்திரவதைகளை அனுபவித்த பவானி பார்வையை இழந்த நிலையில் 2011ஆம் ஆண்டில் நாடு திரும்பினார். 3 நாள் அடைச்சு வச்சிருந்தேன். சாப்பாடும் தரல, ஒண்ணும் தரல. 3 நாளும் சாப்பாடும் இல்ல, தண்ணியும் இல்ல. எனக்கு அடிச்சவன் பின்னுக்கு போனவன் இரும்பு கம்பியோட வந்திருக்கேன். எனக்கு தெரியா. அப்ப பிள்ளைகள் வீரடக்குள்ள திரும்பி பாக்குறேன். பிள்ளைகள் எனக்கு அதுக்கு இடையில அடிச்சு போட்டான். அப்புறம் எனக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் எனக்கு ஒரு உணர்வு வந்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா கை காலெல்லாம் சுட்டு வச்சிருந்தாங்க இரும்பு கம்பியால சூடு காட்டி. அதுக்கு பிறகு எனக்கு 6 நாளையால கண் பத்தது வாங்கணும்னு எனக்கு ஒரு கண்ணாக பார்வை குறைஞ்சிது. எச்சிப்பட்ட சாப்பாடு அந்த நாங்க சாப்பிடுறோம். வறுமை இன்றும் பவானியின் குடும்பத்தை துரத்திக் கொண்டே இருக்கிறது. நோயாளியான கணவர் கூலி தொழிலில் ஈட்டி வரும் சொற்ப வருவாயிலேயே இந்த வீட்டின் அடுப்பு எரிகிறது. இந்த சாப்பாடு இல்லாட்டியும் பக்கத்து வீட்டுல வேண்டி ஆகிற அளவுக்கு தான் நாங்க இருக்கோம். அப்படித்தான் நடக்குது பிரச்சனை. இந்த வீடும் இல்ல, காணியும் இல்ல, இருக்கிறது அப்படித்தான் இருக்கிறோம். அப்படியா நிலைமையில இருக்கிறோம். ஹம்சிகா தீட்டுவது வெறும் சித்திரமல்ல,
இதுவே இந்த குடும்பத்தின் கனவு. முழுமையாக நிர்மாணிக்கப்படாத உறவினரின் வீட்டில் வாழும் தமக்கு என்றேனும் ஒரு நாள் நிரந்தர வசிப்பிடம் கிடைக்கும் என பவானியின் குடும்பம் நம்புகிறது. தாய்க்கு வழிகாட்டி கைபிடித்து கூட்டிச் செல்லும் ஹம்சிகாவிற்கு அவளின் தைரியமே வழித்துணை. பவானியை போன்று இப்போதும் கூட பணிப்பெண்களாக சென்ற எத்தனையோ பெண்கள் துன்பங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மாத்திரம் 1788 பேர் பணிப்பெண்களாக துன்புறுத்தலை எதிர்நோக்கி இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறுகின்றது. பணியகத்தின் தரவுகளுக்கு அமைய ஒரு வருடத்தில் சராசரியாக 200 பெண்கள் துன்புறுத்தலை எதிர்நோக்குகின்றார்கள். இது பணியகத்தில் பதிவாகும் தரவுகள் மாத்திரமே. குவைத், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளிலேயே அதிக துன்புறுத்தல் பதிவாகுவதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறுகின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. உங்களுடைய அரசாங்கம் வேறு, எம்முடைய அரசாங்கம் வேறு. இரண்டும் 2 அரசாங்கங்கள். உங்களுடைய அரசாங்கத்தின் கொள்கைகளை நிறைவேற்ற நாம் தயாராக இல்லை. சத்தமிடாமல் கொஞ்சம் பொறுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர் அல்லவா? உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் தயாரில்லை. சபாநாயகரே, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி துண்டுகளை பகிர்ந்து கொடுத்துவிட்டு எஞ்சிய காணிகளை முதலாளிமாருக்கு விற்பனை செய்யுங்கள் என்று இவர்கள் கூறுகின்றனர். இதனை நாம் ஒருபோதும் செய்ய மாட்டோம். அமைச்சரே, நான் ஒரு விடயத்தை மாத்திரமே வினவுகிறேன். நாம் 2 ஏக்கர் காணி துண்டை கொடுக்க திட்டமிட்டிருந்தோம். அதனை நீங்கள் வழங்குவீர்களா இல்லையா என்று மாத்திரமே நான் கேட்கிறேன். நாம் 7 பர்ச்சேஸ் காணியை வழங்கும். 2 ஏக்கர் அல்ல. வீடு கட்டுவதற்காக நாம் காணி வழங்குவோம். தேயிலை தவிர்த்து எஞ்சியிருக்கும் காணிகளை இந்த முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் வேறொரு அபிவிருத்தியை மேற்கொள்ள உத்தேசித்துள்ளோம். பெருந்தோட்டங்களில் இருக்கும் செய்கையாளர்கள் பயிர் செய்கைகளை மேற்கொள்வதற்கு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளின் இன்றைய நிலைமை யாவரும் அறிந்த ஒன்று. தனி வரிசை வீடுகள் அல்லது 2 வரிசையில் உள்ள வீடுகள், தகர கொட்டில்கள் போன்றவற்றில்தான் இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் ஆட்சி செய்தாலும் இறுதியாக அவர்களுடைய அடிப்படை பிரச்சனையான வீட்டு பிரச்சனை எவராலும் தீர்வு வழங்கப்படாமலேயே நீடிக்கின்றது. இன்று பெருந்தோட்டங்களுக்கு சென்று பார்த்தால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடியும். கொரோனா தொற்று நிலைமை இருக்கிறதா என்பது கூட தெரியாதவர்களாகவே பெருந்தோட்ட மக்கள் வாழ்கிறார்கள். தொற்று நீக்கம் செய்யப்படுவதாக கூறினாலும் அவ்வாறு எதுவும் இடம்பெறுவதில்லை. நுவரெலியா, பதுளை, கண்டி, மாத்தளை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் பெருந்தோட்டங்களில் வாழும் மக்களுக்கு அவ்வாறான வசதிகள் ஏதும் இல்லை. அதுவே யதார்த்தம், அதுவே உண்மை. பெருந்தோட்ட வைத்தியசாலையில் கடந்த காலத்தில் சிறு வசதியாவது இருந்தது. 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் பெருந்தோட்ட வைத்தியசாலைகள் அரசாங்கத்தால் பொறுப்பெடுக்கப்பட்டன. சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டது நல்லது. பெருந்தோட்ட வைத்தியசாலைகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதே அதன் பிரதான நோக்கமாக இருந்தது. வைத்தியர்கள் நியமிக்கப்படுவது. ஆனால் பொறுப்பேற்ற பின்னர் அந்த வைத்தியசாலைகள் தரமிழந்து போயுள்ளன என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதி சபாநாயகர் அவர்களே, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வீடுகள் மாத்திரமல்ல, அவர்கள் மரணித்தால் அடக்கம் செய்வதற்கு கூட வசதிகள் இல்லாத நிலைமையே இன்று வரை காணப்படுகின்றது. பெருந்தோட்டங்களில் வாழும் மக்களுக்கு மயானம் ஒன்று இல்லை. பொதுவாக கிராம மக்களுக்கு அந்த ஊரில் பொது மயானம் ஒன்று இருக்கும். அந்த மயானம் பிரதேச சபை அல்லது நகர சபை மூலமாக பராமரிக்கப்படும். ஆனால் பெருந்தோட்டங்களுக்கு அவ்வாறு மயானம் ஒன்று இன்று வரை இல்லை. பெருந்தோட்ட மக்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்து 200 வருடங்கள் ஆகின்றன. ஆயினும் எந்த ஒரு அரசாங்கமும் வீட்டு உறுதிப்பத்திரம் தோட்ட மக்களுக்கு வழங்கவில்லை. எங்கள் அரசாங்கம் மக்களுக்கு 7 பேர்ச் காணி வழங்கி வீடுகள் அமைத்துக் கொடுத்தது. தாம் ஆட்சிக்கு வந்தால் 20 பேர்ச் காணி கொடுப்பதாக கூறியிருந்தார்கள். தற்போது அவர்கள் ஆட்சியில் உள்ளார்கள். அமைச்சு பதவியும் உள்ளது. வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பினை வழங்குகின்றோம். அரசாங்கத்தினால் 1000 ரூபாய் சம்பளம் வழங்க முடியாதானால் அவர்களால் யோசனை முன்வைக்க முடியும். பெருந்தோட்ட கம்பெனி அரசாங்கத்தின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையில் உயிரிழந்த கைதிகள் 9 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த ஏனைய 2 கைதிகளின் PCR பரிசோதனைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டதாக வடகொழும்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஷெல்டன் பெரேரா தெரிவித்தார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது இரவு 10 மணி பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். வணக்கம்.
Shakti News First.